பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இந்த மார்ச் மாதம் இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். உபாகமம் 7:6 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிற தேவமாயிருக்கிறார். இந்த மார்ச் மாதத்துல கர்த்தர் உங்களோட ஆசீர்வாதமான வார்த்தைகளை கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, முதலாவது ஒன்று நான் தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பாருங்க, ஜனவரி, பிப்ரவரி மாதம் எல்லாம் நம்மள ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மார்ச் மாதத்துல கர்த்தர் நமக்கு ஜீவனும் பலனும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, மகனே, மகளே, இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ எனக்கு சொந்தமான பாத்திரம் என்று கர்த்தர் இந்த மாதத்துல வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பாருங்க, ஆண்டவர் முதலாவது நம்மளை தெரிந்து கொண்டாவே நம்முடைய தேவைகள் என்ன என்று கர்த்தருக்கு நன்றாக தெரியும். அவர் முதலாவது நமக்கு ஒரு நல்ல தகப்பனும் தாயாவும் நம்மளை தேற்றுகிறவராய் காணப்படுகிறார். அப்போ நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் இந்த மாதத்துடைய உன்னுடைய தேவைகள் என்ன, உன் வாழ்நாள் எல்லாம் உனக்கு என்ன தேவை என்று ஆண்டவர் செய்வதற்கு ரெடியா இருக்கிறார். அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவரிடத்துல நம்ம இன்னும் ஒப்புறுதல் ஆகி அவரே நம்ம பிடித்து கொண்டு விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரோடு நம்ம வாழும் பொழுது கர்த்தர் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த மாதத்துடைய மார்ச் மாதத்துடைய எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் உங்களை நிறைவேற்றுவார். ஏனென்றால் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்ட தேவன் நிச்சயமாகவே நமக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த மாதத்துல உங்களுக்கு எந்தெந்த தேவைகள், செலவு எதுவாக இருக்கட்டுங்க, அது எப்படியாப்பட்ட ஒரு பங்கனா இருக்கட்டும், இல்லை வீட்டினுடைய தேவைகளா இருக்கட்டும், திருமணத்துடைய காரியங்கள், இல்லை பிள்ளைகளுடைய படிப்பு செலவு எதுவாக இருக்கட்டும், கர்த்தர் சொல்றாருங்க, ஊழியத்துடைய காரியங்கள் இன்னும் அநேக சொல்லி கொண்டு போகலாம். எதுவாக காணப்பட்டாலும் இந்த மாதத்துடைய எல்லா ஆசீர்வாதமும் இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற மகனே, மகளே, நான் செய்ய போகிறேன் என்று இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த 1ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 மார்ச் மாதத்துல இயேசப்பா உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய எல்லா தேவைகளும் நான் சந்திப்பேன், நீ என்னுடையவள், நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் இன்றைக்கு உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. உங்களுடையது என்னவா இருந்தாலும் விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்து இந்த மார்ச் மாதம் எல்லா தேவைகளும் சந்திப்பார். வரப்போகிற நாட்களை ஆசீர்வதிப்பார். கடந்த இந்த ஜனவரி, பிப்ரவரி மாதத்தின் கர்த்தர் நன்மையோடு உங்களை ஆசீர்வதித்தார், என்னை ஆசீர்வதித்தார், நாம் எல்லோரையும் ஆசீர்வதித்த தேவன் இனியும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். சந்தோஷமா இயேசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. இந்த பிப்ரவரி மாதத்தை காண செய்தீங்க என்று சொல்லி கர்த்தர் அற்புதத்தை செய்வார். தெரிந்து கொண்டார். நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த புதிய ஆண்டவரே 1/3/2026 மார்ச் மாதத்தை காண செய்த தயவுக்காய் நன்றி அப்பா. இந்த மார்ச் மாதத்தில் ஆண்டவரே நீங்க பிள்ளைகளோட வாக்கு கொடுத்தீங்க, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன் தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொன்னீங்களே அப்பா. இதோ இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி அப்பா உடைய கரத்தில் ஒப்பு கட்டுகிறேன். கடந்த ஆண்டவரே 2 மாதம் கண்மணி போல பாதுகாத்தீங்க. இந்த புதிய ஆண்டவரே மார்ச் மாதத்தை காண செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மார்ச் மாதத்துடைய எல்லா தேவைகளும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தாவே உங்களுடைய கரத்துல பிள்ளைகளை ஒப்பு கட்டுக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய எக்ஸாம் ஃபீஸுக்காக ஆண்டவரே, அட்மிஷனுக்காக ஆண்டவரே, வீட்டு வாடகைக்காக ஆண்டவரே, அப்பா குடும்பத்துடைய தேவைகளுக்காக, ஹாஸ்பிட்டல் செலவுக்காக ஆண்டவரே, அப்பா அநேக தேவைகள் காணப்படலாம் ராஜா. எந்த தேவைகளாக இருந்தாலும் என் தேவன் அப்பா நீங்க தெரிந்து கொள்ளும் பொழுது அப்பா நீங்கள் சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு, பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு இந்த மார்ச் மாதத்தில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிற ஆண்டவரே, இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கிருபை இருக்கட்டப்பா. 2 மாதமும் ஆண்டவரே கண்மணி போல பாதுகாத்து இந்த 3ஆம் மாதம் மார்ச் மாதத்துல ஆண்டவரே உம்மை பார்க்க, உம்மை ஜெபிக்க, இடத்தில் ஆண்டவரே எல்லாவற்றையும் கேட்பதற்கு நீங்க ஜீவனை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறப்பா. இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதத்துல எதெல்லாம் ஆண்டவரே அவங்க நினைத்திருக்கிறாங்க தேவையா இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அப்பா ஜெபிக்கிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, எல்லாவற்றையும் என் தேவன் கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறப்பா. அப்படியே இந்த மார்ச் மாதத்தை நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. வரப்போகிற நாட்கள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கிடைக்கிறேன்.
இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். விசுவாசிங்க. ஆண்டவர் ஜனவரி பிப்ரவரியை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இந்த மார்ச் மாதத்துல விசேஷமா ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.